பிரைஸ் தி லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் அன்போடு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் நடக்கவும் அவருடைய கிருபைகளையும் தயவையும் பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழவும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழவும் இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாட்களும் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆண்டவர் கண்ணின் மணி போல பாதுகாக்கிறாரு. வார்த்தைகளையும் வசனங்களையும் நாம் பல இடங்களில் கேட்கிறோம், படிக்கவும் செய்கிறோம். ஆனால் அந்த வார்த்தையை கேட்குற நம்ம அதற்குரிய ஆசிரியும் கிருபையும் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நம் தேவைகள் சந்திக்கப்படும் பொழுது அதை நாம் எத்தனை பேர்கிட்ட சொல்கிறோம்? நம்ம சாட்சியாக அறிவிக்கிறோமா? அதை நாம் ஆடி பாடி கொண்டாடுகிறோமா? நினைத்து பாருங்களேன். ஒவ்வொரு காரியம் நிறைவேறும் பொழுதும் அடுத்த கவலை வந்துடும். இது நடந்து முடிஞ்சிச்சு, இது எப்போ நடக்கும், இந்த காரியத்துக்காக நம்ம காத்துட்ருக்கோமே, அதுக்கு முடிவு எப்போ வரும்னு சொல்லி கவலைன்றது மனுஷனுடைய ஒரு பெரிய குணாதிசயமாகவே மாறிடுச்சு. ஒன்று போனால் ஒன்று நம்மை நாமே ஒரு மாதிரி தனிமைப்படுத்திக்கிட்டு நம்மை நாமே தாழ்த்திக்கிட்டு இது நமக்கு எப்போ கிடைக்கும்னு சொல்லி கேள்வி கேட்டுகிட்டே வாழ்க்கையை நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் பறவைகளை பாருங்களேன், ரொம்ப அழகாக அதிகாலையில் அது துதிக்கிற சத்தம். ஏன்னா அதுக்கு சந்தோஷமாக அது பறந்து செல்லும். அதுக்கு தெரியும் நம்மளுடைய இறை இன்னைக்கு கிடைக்கும், நமக்குரிய ஆகாரத்தை ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லி சுதந்திரமாக அது பறந்து தெரியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிட்றோம், தூங்குகிறோம், நல்ல ஒரு துணி போடுறோம், வசதியான ஒரு வாழ்க்கை வாழறோம். ரொம்ப எதிர்பார்த்த வசதி இல்லைனாலும் அன்றன்றைக்கு தேவைகள் சந்திக்கப்படுகிற அளவுக்கு ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிறாரு. ஆனாலும் ஒவ்வொரு இருதயத்திலையும் ஒரு திருப்தி அடையாத நிறைவேறாத ஆசைகளும் தேவைகளும் அதிகரித்து கொண்டே தான் போகுது ஒவ்வொரு நாளும். இன்றைய நாளில் நம்ம ஆண்டவரை பறவைகளைப் போல, காட்டு மலர்களைப் போல அவைகளை உடுத்துவிக்கிற தேவன், பறவைகளை போஷிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறாரு. நம்மளை எவ்வளோ விசேஷித்தவங்களாக படைச்சாருல. வானத்தையும் பூமியையும் பறவைகளையும் கடல்வாழ் மிருகங்களையும் எல்லாவற்றையும் படைச்சிட்டு நம்ம படைக்கும் போது தான் விசேஷித்தவர்களை அவருடைய சுவாசத்தையே கொடுத்து நம்மளை உண்டாக்குனார். அவ்வளோ மேன்மையான நம்மளை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டாருங்க. ஒரு சில கஷ்டங்கள் வரும், சோதனைகள் வரும், துக்கங்கள் வரும். ஆனாலும் அதிலலாம் சோர்ந்து போய் இவ்வளோதான் என் வாழ்க்கைன்னு ஒரு கோழையை போல் நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் சந்தோஷத்தோடு நம்ம எல்லாற்றையும் ஏற்றுக்கொண்டு தைரியமாக நம்ம வெளியில் வரோம். பார்த்திங்களா? அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற பலன். அந்த பலத்தில் நம்ம அதிகமாய் வளரும் பொழுது நமக்கு விரோதமாக இருக்கிறவங்களும் சரி, நமக்கு விழுந்து போவோமா நினைக்கிறவங்களும் சரி, ஆச்சரியப்படுற விதமாக தான் ஆண்டவர் நம்மளை உயர்த்திட்டு வராரு, இன்னுமாய் உயர்த்தவும் போகிறாரு. அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யவும் போகிறாரு. அதே சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு நாம் ஆண்டவரை ஆடி பாடி துதித்து மகிழ்ந்து நாம் களி கூறலாம். சின்னஞ்சிட்டு குருவியே, சின்னஞ்சிட்டு குருவியே, உன்னை சந்தோஷமா படைச்சது யாரு? அங்கும் இங்கும் பறந்துக்கிட்டு ஆனந்தமாய் பாடுறியே, உன்னை அழகாக படைச்சது யாரு? ஐயோ ஐயோ இது தெரியாதா? ஒரு ஆண்டவர் எனக்கு மேலே இருக்கிறார். உணவும் கொடுக்கிறார், உறங்க இடமும் கொடுக்கிறார், இந்த உலகத்தையே படைச்சும் இருக்கிறார். எங்களை காக்கிற ஆண்டவர் உங்களை காப்பது இல்லையாட, உங்களை தானே ரொம்பவும் நேசிக்கிறார். ஆம் அன்பானவர்களே, நம்மை தான் ஆண்டவர் ரொம்ப 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 நேசிக்கிறாருங்க. யார் பின்னாடி அவங்க அன்பு கிடைக்காதா, இவங்க நம்மளை பார்க்க மாட்டாங்களா, நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி நம்ம ஓடிட்டுருக்கோமோ, அதையெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு உண்மையான அன்பிற்கு நேராய் நம்மை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது நிச்சயமான ஒரு நிறைவான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்குற உங்கள் எல்லாருக்கும் ஒரு தயவான வேண்டுகோள், அநேகருக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருந்தாலும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் எங்களை பாதுகாத்தவர் உங்களையும் பாதுகாப்பார், எங்களை ஆசிர்வதித்தவர் உங்களையும் ஆசிர்வதிப்பார். சாட்சிகளாய் வாழ இன்றைக்கு நாம் நம்முடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து
ஆசிரையும் கிருபையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆமேன்.